வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சாரதா. நன்றி. இங்கே இந்த ஓல்டேஜ் ஹோமில் எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க? நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டு இதாக போயிட்டேன், நான் டைட் ஆகிட்டேன். ஸோ என் பிரதர் இங்கே இருக்கான் குரோம்பேட்டில். அவன் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணான். மகிழ்ச்சி. இங்கே எப்படி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கிடச்சிட்ருக்கு? இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் ஓகே, எல்லாம் நல்லாவே பண்ணுறாங்க சார். நல்ல நேரத்துக்கு நேரம் பண்ணுறாங்க. உடம்பு சட்டுன்னு ஆக்ஷன் எடுத்து அதுக்கேற்றப்படி செய்கிறாங்க எல்லாம். சாப்பாடுலாம் எப்படி இருக்கீங்க? சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. உங்களுடைய கூட இருக்காங்க இல்லையா, கூட உங்களுடைய தங்குறாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லுங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அவங்கள பற்றி? அதெல்லாம் வந்து லேடிஸ் அப்படி இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பொது இடத்துல இருக்கிறதால என்னை பொறுத்த எல்லாருக்கும் ஜென்ரலாக இதுதான். என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் தம்பியை தான் சொல்லுவான், நீ இத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது போகாது, இனிமேல் தான் நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னுமோ. அது மாதிரி அட்ஜஸ்ட் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கும் பக்கத்தில் இருக்க அளவில். அதுதான் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, உங்களோட எப்படி பழகுறாங்க? யார்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க. இங்கே இருக்கவங்க பரவாயில்ல, நாட் பேட், நாட் பேட். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. நேர்களே, நம்மளோட இப்போ இணைஞ்சிருக்கிறது திரு ஜி நீலகண்ட செட்டி அவர்கள். இந்த ஹோல்டேஜ் ஹோமில் இவரும் ஒரு மெம்பர்னு சொல்லலாம், இங்கே தங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். இந்த ஹோல்டேஜ் ஹோம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஓல்டேஜ் 2 வருஷமாக இருக்கேன். சாப்பாடு எல்லா வசதிகள் எல்லாமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அதனால் இங்கேயே தங்கியிருக்கேன். இங்கேயே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் ரயில்வே வேலை செய்ய இங்கேருந்தே போய் மாத்திரைத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு நான் ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட கூட பழகுறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, தங்குறவங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம சக்கரவர்த்தின்றவர் இருக்கார். அவர் என்ன கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து இருக்கார். அவரும் இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால அவர் ஹாப்பியாக நல்லா தான் இருக்கார். அவருக்கு எந்த குறையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெகநாதன் ஒருத்தர் இருக்கார் ஃப்ரெண்டு. அவரும் ரொம்ப நாள் 2 வருஷமாக இருக்கார். அவரும் நல்லா இருக்கார், நல்லா பேசுவார், செய்வார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். எல்லா வசதியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நல்ல விஷயம் சார். எதுக்காக இங்கே வந்தீங்க சார்? எங்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு தான். வீட்டிலலாம் சரியில்லை, சரியான சவரட்சணை கிடையாது. அதனால இங்கே வந்து தங்கியிருக்கோம். நான் ரயில்வேல எப்படி உங்களுடைய வீடு மாதிரி உணர்றீங்களா, எப்படி இருக்கீங்க? வீடு மாதிரி தான் உணர்றோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதில்.